சேர்த்துடலாமா சார்? இல்லை. வணக்கம். இன்று நம்ம சுகர் சம்மந்தப்பட்ட நோயாளிகளுக்கு உண்டான சுகருக்கு தேவையான முத்திரைகள் நம்ம கொடுக்க போகிறோம். அது நம்ம உணவு முறைகள் காய்கறிகள் நிறையா எடுத்துக்கிறணும். காலை உணவாக காய்கறிகள் நிறையா சாப்பிட்டுக்கிட்டே வாங்க. 3 வேளை உணவில் 1 வேளை காய்கறி பழங்கள் நிறையா சாப்பிடுங்க. சில பேர் பழங்கள் சாப்பிட்டா சுகர் அதிகமாகும்னு நினைக்கிறாங்க. சோறு சாப்பிட்றத காட்டிலையும் பழங்கள் அதிகமான சுகர்லாம் எதுவுமே இல்லை. பழங்கள் நம்ம உடலுக்கு தேவையான ஒன்று. காய்கறிகள் நிறையா நார்ச்சத்து, அந்த நார்ச்சத்து நமக்கு தேவையான ஒன்று. அடுத்த எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரத்தில் ஒரு நாள் எண்ணெய் வச்சு தலை முழுங்க கண்டிப்பாக. அதனால் நல்ல பயன் கிடைக்கும். அடுத்து உங்களுடைய முதுகுத்தண்டோடம் எந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குதுன்னு பாருங்கள். முதுகுத்தண்டோடம் ஃப்ளெக்சிபிலிட்டி இருந்தால் தான் அதில் 72,000 நாடி நரம்புகள் செல்வதாக சித்தர்கள் சொல்கிறாங்க. முதுகுத்தண்டோட ஃப்ளெக்சிபிலிட்டி இருந்தால் உங்களுக்கு சர்க்கரை நோய் வராது. அடுத்த விட்டமின் டி பற்றாக்குறை இல்லாமல் பார்த்துக்கணும். விட்டமின் டி வெயிலில் நீங்கள் குறைஞ்சது ஒரு காலையில் ஒரு அரை மணி நேரம், சாயங்காலம் ஒரு அரை மணி நேரம் இருந்தாவே விட்டமின் டி கிடச்சிடும். அடுத்ததாக நம்ம முத்திரைன்னு எடுத்துக்கிட்டோம்னா, உங்களுடைய வலது கை பார்த்தீங்கன்னா, வலது கையில் நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இடது கையில் வச்சுக்கோங்க. உங்களுடைய இடது கை இந்த முத்திரையில் இருக்கட்டும், வலது கையை இந்த முத்திரை வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து இதை மட்டும் மாற்றுங்க, இந்த முத்திரை. அப்போ இது இரண்டும் சேர்ந்து குறைஞ்சது 10 to 15 நிமிடங்கள் இருக்க வேண்டும். அப்போ இடது கை தான் இந்த முத்திரை, உங்களுடைய வலது கையில் இந்த முத்திரை மாற்றிக்கிங்க. சரிங்களா? அடுத்ததாக வருண் முத்திரை வச்சுக்கோங்க. உங்களுடைய சுண்டு வரலும் பெருவரலும் இணைந்தது வருண் முத்திரை. அடுத்ததாக வியான முத்திரை பாருங்க, இதுதான் வியான முத்திரை. இந்த விரல் மூலம் உங்களுடைய ஆள்காட்டி விரல், அடுத்து உங்களுடைய பாம்பு, இந்த 2 விரல் அப்படியே கடைசியாக அப்படி இருக்கணும். இதுதான் வியான முத்திரை. இந்த 3 முத்திரைகளும் தொடர்ந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. உணவு முறையில் கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யணும், ஃபாலோ பண்ணணும். 3 வேளை உணவில் 1 வேளை இயற்கை உணவு, காய்கறிகள். ஏன்னா அதில் தான் நிறைய நார்ச்சத்துக்கள் இருக்குது. காய்கறிகள் நிறையா எடுங்க, பழங்கள் எடுத்துக்கோங்க. குறைஞ்சது 5 to 10 நிமிஷம் முதுகுத்தண்டோட வளைய மாதிரி சில பயிற்சிகள் கொடுங்க. உடற்பயிற்சியாக இருக்கட்டும், யோகாவாக இருக்கட்டும், ஏதாவது பயிற்சிகள் கொடுத்துக்கிட்டே வாங்க. இது கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா குறைந்தது 2 to 3 மாதத்தில் உங்களுடைய சுகர் லெவல் நன்றாக குறையும், உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அதை நீங்கள் கண்கூடாக தெரிந்து கொள்ளலாம். இதெல்லாம் நாங்கள் நிறைய நோயாளிகளுக்கு கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி 2-3 மாதங்களில் ரிசல்ட்டை கிடச்சி தான் இப்போ நாங்கள் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து இதை செஞ்சு வாங்க, நல்ல பலன் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.